சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல மொத்தம் எத்தனை பேர் நாமினியா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் தான் நாமினியா இருக்க முடியும். இப்ப 4 பேர் நாமினியா இருக்கலாம். அப்ப இந்த 4 பேர் நாமினியா இருக்கப்போ என் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபாய் இருக்கு. அப்ப 4 பேருக்குமே ஈக்குவலா போகுமா அப்படிங்கிறப்போ 2 விதி இருக்கு. ஒன்னு சீக்வென்ஷியல் நாமினி, அதாவது நாமினி 1, நாமினி 2, நாமினி 3, நாமினி 4 இந்த 4 நாமினி கொடுக்கலாம். நாமினி 1 இப்படி நீங்க சீக்வென்ஷியலா போடுறப்போ சக்சசிவ் நாமினேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, முதல் நம்பர் உயிரோடு இருந்தாருன்னா இந்த 1 கோடி ரூபாவும் அந்த முதல் நம்பருக்கு தான் போகும். அவர் இல்ல அப்படின்னு சொன்னாதான் 2வது நபருக்கு போகும். 2வது நபரும் இல்லை தவறிட்டார் அப்படின்னு சொன்னா 3வது நபர் இல்லைன்னா 4வது நபர். இதுதான் சக்சசிவ் நாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இன்னொரு கிளாஸும் இருக்கு, ப்ரொபோர்ஷனேட் நாமினேஷன். 1 கோடி ரூபாய் இருக்கு. இப்ப 4 பேரை நாமினேஷன் போடுறப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய காலத்துக்கு பிறகு எத்தனை % போகணும் அப்படின்னு நீங்க கொடுக்கலாம். ஒருத்தருக்கு 25%, ஒருத்தருக்கு 30%, அப்ப 55% முடியுது. மீதி இருக்க 45%, ஒருத்தருக்கு 20%, ஒருத்தருக்கு 25%, எஸ் இப்படி பிரிச்சு கொடுக்கலாம். ஓகே, இன் தட் கேஸ் இப்போ என் காலத்துக்கு அப்புறம் அந்த ஒரு நாமினி இறந்துட்டார். அவருக்கு பேர்ல நான் 25% கொடுக்கணும் அப்படின்னு வச்சிருந்தேன். அப்ப என்ன ஆகும் சொன்னா, அந்த 25% நாமினேஷன் நடந்ததா கணக்குல வராது. சோ அந்த 25%, அதாவது 25 லட்சம் உங்க அக்கௌண்ட்லயே இருக்கும். மீதி 3 பேருக்கும் எத்தனை % நீங்க கொடுக்கணும்னு சொல்லிருக்கீங்களோ அத்தனை % அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகும்.